என்னக்க இந்த விஷயமும் நடக்காமல் போயிட்டு என்ன கஷ்டப்பட்டு வித்த காட்டணும், ஒரு நாதையும் பார்க்கல, ₹1 தேரலையாக்கா, என்ன செய்யலாம்? கொஞ்சம் அங்கிட்டு ரோட்டுக்கிட்ட மரத்துக்கிட்ட போய் பண்ணுவ மாட்டே. இப்பமே கைத்து மேல நடந்து நடந்து காலெல்லாம் ஒரே வலியால இருக்கு. நான் பாருங்க முடிச்சு போட்ட மாதிரி கிடக்கேன், எடுத்து விடவே முடியல என்னால். நெட்டவள்ளி, நீ எதுக்கு நாய் மாதிரி நிக்க? சிக்கு விழுந்துட்டுடி, காலு உடம்பெல்லாம் சேர்ந்து சிக்கு விழுந்துட்டு. சிக்கோ பொக்கோ, சீக்கிரம் வாங்க, லொக்கேஷனை மாத்தி அடுத்த இடத்துல போய் பிச்சைங்க பாரு, வித்த காட்டுவோம். ஆமா, இதுக்கு பேர பண்ண பிச்சை எடுக்கிறது தான், இதுக்கு டீசெண்டா வித்த காட்டுறதா. கமான் 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 கைஸ், பாடுங்க. ரோட்டோரம் பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்டவங்க நெஞ்சம் எல்லாம் நாரிச்சா. நாரிச்சா நாட்டி வரும், வேற ஏதோ தானே வரும். ஏதோ ஒண்ணு வாயில வந்ததை படிச்சு விடவும், ஒருத்தனுக்கு காசும் போட மாட்டேக்காவோ. ரோட்டோரம் பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்டவங்க நெஞ்சம் எல்லாம் பாடுதா. சரி வாங்க, நம்ம குடிசையில போய் தூங்குவோம், ராத்திரி ஆக போதில்ல. சரி கொஞ்ச நேரம் வெளியே காத்தாட கண்ணை சந்து தூங்குவோம், அப்புறம் இருட்ட உள்ள போவோம், கொசு வேற உரிச்சிரும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம், ஐயனே என் ஐயனே, காசு போடுங்கம்மா. கீதா ஆண்டி, நீங்க இன்னும் வெளியே வரலையா? நம்ம வித்த காட்டி முடிச்சாச்சு. பேசாம இந்த கொட்டை எடுத்துட்டு போய் வீடு விட போய் பிச்சை எடுத்துட்டு வந்துருவோமா, சாப்பாடாது கிடைக்கும். எப்பா இவளுக மரத்துக்கடியிலே வந்து உட்கார்ந்துட்டு அழுவா, வாங்கட்டு எல்லாரும். எல்லாத்துக்கும் இந்த கரெக்டு கபதி தான் காரணம். காவா இரி, இன்னைக்கு இந்த கொட்டை வச்ச மண்டே உடைக்கேன். மேல கை வச்சா போலீஸ் ஸ்டேஷனு தான். தூக்கு தண்டனை போட்டாலும் பரவாயில்ல, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஒயாம உன் மோரையை காட்டி காட்டி எரிச்சல் படுத்திட்டு இருக்க. கீதாக்கா வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே இந்த கிழவனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், பேசாம இருங்க. எடே ஜெயிலுக்கு போய் தூக்கு தண்டனை போட்டாலும் இந்த கிழவனை விடாதீங்கட்டு. ஏமா அம்மா, அதுக்கு ஏமா என் மோரையில கொட்டை கொண்டு அடிக்க? ஜாரிக்கா ஓடு 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 ஓடுக்கலாமா, ஓடு 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 ஓடு. ஓடிட்டேன். பெருப்பத்துக்குனே அது கரெக்டாக போய் வந்துட்டு போறா. சரி வந்ததே வந்தோம், அப்படியே 4 வீட்டில் போய் கொட்டை அடிச்சுட்டு துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். கீதாக்கா எங்க போறியோ? இரம்மா வாரேன். புது கூலிங் கிளாஸு 2000 வாங்கியிருக்கு, நல்லா இருக்கு. எங்க நம்ம நீ சிரிச்ச போட்டா நெஞ்சில ஆணி. என்னது கண்ணாடி போட்டதும் என்னெல்லாமோ தெரியுது, பொம்பளையால் வந்து பாடுவாங்களா? வெங்களுக்கு நீ நெஞ்சில போட மந்திர ஆணி. எம்மாடி, கண்ணாடி போட்டதும் யாரோ வந்து பாடுதார மாதிரிலாம் தெரியுது கண்ணுக்குள்ள. இது என்ன புது கண்ணாடி? வினோதமானவனே, எங்கள் வினோதமானவனே, குருட்டு கண்ணாடியை மூஞ்சில் போட்டு பார்க்கும் வினோதமானவனே. கீதா கணக்கா கண்ணுக்கு காட்டுத, இன்னதுன்னு தெரிலைய. யாரு இருக்கீங்களா நேர்ல? சூ சூ. ஐயோ, கீதா நீ பிச்சை எடுக்க வந்துட்டாளா? ஏங்க ஏங்க ஏங்க, அடிச்சிட போடாதீங்க, கண்ணாடி கட்டுங்க. என் பொண்டாட்டி மாதிரிலாம் தெரியுது. எங்க கண்ணாடி கட்டுங்க. என்ன காமாட்சி? திருநெல்வேலி அல்வாடா, திருச்சிமலை கோட்டடா, எங்க ஊர் தலைவர் இருக்கண்டா. கீதா என்னம்மா கொட்டடிச்சிட்டு நிக்க? தலைவரே, நாங்க வித்த காட்டி புலப்பட நடத்திட்டு இருக்கோம், ஏதாவது காசு கொடுங்க தலைவரே, தயவு செஞ்சு. அட கடவுளே, இரி தாரேன். என் பேட்டியில போறவர் எவ்வளவு காசு போடுறாரு. 100 ஆண்டு கால்கம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. வாரேன். பிச்சை என்பது நமக்கு பிச்சை எடுக்கும் வீடுதான், பிச்சை என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான். துட்டை ஒழிச்சு வச்சிடணும், இது நம்மளுடைய திறமைக்கு கிடைச்சது, நான் பாடி வாங்கினது, அதனால நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சார் எப்படி இருந்த பொம்பளை, நம்ம ஊர் நயன்தாரான்னு சொல்லுவோம், இப்போ நம்ம ஊர் பிச்சைக்கார நயன்தாராவா ஆயிட்டால. ஆமா, பெரிய நயன்தாரா. ஊருள்ள பொம்பளைகளை அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு, காசு அள்ளி போட்டுதாரு. அவ்வளவு கூலிப்படுத்தி புருஷங்கிட்ட சண்டையை போட்டு தெரியவாளுங்க, இவர் பெருசா நீட்டுதாரு. தலைவர்னா சில நல்லதுகள்லாம் செய்வாங்க, உனக்கு என்ன தெரியும்? போ போய் காப்பியை போடு. ஆமா, காப்பியை குடிச்சு 4 எலும்பு தான் வச்சிருக்காரு. கீதா ஆண்டி, எங்க போயிட்டு வர்றீங்க? சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஏஞ்சல் பிள்ளைங்க வரும் சவா. ஏஞ்சல் எதுக்கு தனியாக கூப்பிடுதாவோ? கிட்ட வாட்டி காதை காட்டு. ஏட்டி இவ்வளோ வித்த காட்டியும் 10 பைசா தேரல. நைட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக கிடக்க முடியாது. வந்தினா ஒரு 4 வீட்டில் பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிச்சை சாப்பாடு சாப்பிடலாம், ருசியாக இருக்கும் தெரியுமா? ஐ லவ் பிச்சை சாப்பாடு, வாங்க போலாம். கத்தாதட்டி கத்தாத, நீ கத்தினா வேண்டான்ற வாழ்வோம். ஓகே ஓகே வாங்க போலாம். கைஸ், நம்ம ஒர்க் சம்பந்தமா கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன், சரியா? ரெஸ்ட் எடுங்க. எடுக்கிறது பிச்சை, இது நம்ம ஒர்க் சம்பந்தமாவா என்னன்னு போங்கட்டி. பிச்சம்மா கண்கள் ஏனம்மா, பிச்சம்மா கிச்சம்மா வெக்கம் ஏனம்மா. கீதா ஆண்டி, நல்ல பாட்டு படிச்சு நீங்க அழகா பழகிட்டீங்க. ஐ லவ் திஸ் வேலடி. ஓகே ஓகே. நம்மளை விட்டுட்டு இதுங்க 2 பேரும் இதை போய் தின்னுட்டு வந்துருமோ என்னன்னு தெரியலையே.